வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க தூதுவருக்கும் இலங்கை வெளிவார அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு. வெளிவார அமைச்சர் ஜிஎல் பீரிஸை சீன தூதுவர் சந்தித்தார். நாட்டு மக்கள் தமக்கு கிடைக்கும் கோவிட் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஒட்சிசனுடன் இந்தியாவின் சக்தி கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. அமெரிக்கா டெனசி மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 10 பேர் உயிரிழப்பு. தொடர்பான முதன்மைச் செய்திகள். அனுசரணை. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தனது காப்புறுதி பத்திர உரிமையாளர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 1 பில்லியனுக்கும் அதிகமான காப்பீட்டு இழப்பீட்டினை வழங்குகிறது. நாட்டில் கொரோனா தொற்று உறுதியான மேலும் 3110 பேர் இன்று இனம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்று உறுதியான மேலும் 3110 பேர் இன்று இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,88,806 அதிகரித்துள்ளது. அத்துடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 18,769 பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பினர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,42,159 அதிகரித்துள்ளது. அமெரிக்க தூதுவர் அலைனாவிற்கும் வெளிவார அமைச்சர் பேராசி ஜிஎல் பீரிஸுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இலங்கையில் மேற்கொள்ளப்படும் தனியார் துறை முதலீடுகளை வரவேற்பதாக வெளிவார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்லின்ஸ் மற்றும் வெளிவார அமைச்சர் பேராசி ஜிஎல் பீரிஸ் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்க இலங்கை கூட்டாண்மை பேச்சுவார்த்தை வர்த்தக மற்றும் முதலீட்டு கூட்டமைப்பின் கூட்டு ஆணைக்குழு மற்றும் அமெரிக்க இலங்கை துறைசார் உரையாடல்கள் உள்ளிட்ட ஏனைய இருதரப்பு விடயங்கள் குறித்து அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்லின்ஸ் மற்றும் வெளிவார அமைச்சர் பேராசி ஜிஎல் பீரிஸ் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று நோயை எதிர்த்து போராடுதல், எம்பி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் அனர்த்தத்தினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பொருளாதார தாக்கத்தை தணித்தல் மற்றும் ஒத்துழைப்பை எதிர்பார்த்தல் ஆகியவற்றுக்கு வழங்கப்பட்ட ஆதரவுகளுக்காக இதன்போது வெளிவார அமைச்சர் நன்றி தெரிவித்தார். பொருளாதார அபிவிருத்தி சபையின் அபிவிருத்தி அதிகாரிகளுக்கான பயிற்சிகளை வழங்குவதற்கான திட்டத்தின் கீழ் பொருளாதார அபிவிருத்தி சபை, சர்வதேச அபிவிருத்திகளுக்கான அமெரிக்க உதவி திட்டம் மற்றும் இலங்கை வர்த்தக சபை ஆகியவற்றுக்கிடையே சமீபத்தில் எட்டப்பட்ட முத்தரப்பு ஒத்துழைப்புகளை வெளிவார அமைச்சர் இதன்போது வரவேற்றார். அமெரிக்காவில் இருந்து இலங்கையில் மேற்கொள்ளப்படும் தனியார் துறை முதலீடுகளை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அமெரிக்க இலங்கை கூட்டாண்மை பேச்சுவார்த்தை வர்த்தக மற்றும் முதலீட்டு கட்டமைப்பின் கூட்டு ஆணைக்குழு மற்றும் அமெரிக்க இலங்கை துறைசார் உரையாடல்கள் உள்ளிட்ட ஏனைய இருதரப்பு விடயங்களும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிவார அமைச்சர் ஜிஎல் பீரிஸிற்கும் சீன தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கு வழங்கப்பட்ட தொடர்ச்சியான ஆதரவுக்காக சீன அரசாங்கத்துக்கு நன்றிகளை தெரிவித்துள்ள வெளிவார அமைச்சர் பேராசி ஜிஎல் பீரிஸ் கோவிட் தொற்று தீவிரமடைந்ததை அடுத்து ஏற்பட்ட ஆக்சிஜன் தேவைப்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு சீன தூதுவரிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். வெளிவார அமைச்சராக பதவியேற்ற பின்னர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் சீன தூதுவர் ஹுய் ஜன்ஹாங்கை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போதே வெளிவார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் மேற்கண்டவாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கைக்கு வழங்கப்பட்ட தொடர்ச்சியான ஆதரவுக்காக சீன அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. முழு அளவில் அனைத்து நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதற்கான முன்னுரிமைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அமைச்சரின் புதிய நியமனத்திற்காக சீன தூதுவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கையின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கும் கோவிட்-19 தொற்று நோயை தணிக்கும் முயற்சிகளுக்குமான சீனாவின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை இதன்போது மீண்டும் வலியுறுத்தினார். கோவிட்-19 ஒத்துழைப்பு, மக்களுக்கிடையிலான பரிமாற்றங்கள், பொருளாதார அபிவிருத்தி, வறுமை ஒழிப்பு மற்றும் பல்துறைசார் ஒத்துழைப்பு ஆகியவற்றை மையமாக கொண்டதாக இந்த கலந்துரையாடல்கள் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுசரணை. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தனது காப்புறுதி பத்திர உரிமையாளர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 1 பில்லியனுக்கும் அதிகமான காப்பீட்டு இழப்பீட்டினை வழங்குகிறது.
பௌத்த துறவிகள் சொல்வதை கேட்கும் அரசாங்கம் சுகாதாரத்துறையினர் சொல்வதை கேட்காமல் இருப்பது வருத்தத்துக்குரிய விடயம் என EPRLF அமைப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு ஒரு கால அவகாசத்தை கொடுத்து பொது முடக்கத்தை அரசாங்கம் அறிவித்திருக்க வேண்டும் என EPRLF அமைப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பௌத்த துறவிகளை சொல்வதை கேட்கும் அரசாங்கம் சுகாதாரத்துறையினர் சொல்வதை கேட்காமல் இருப்பது வருத்தத்துக்குரிய விடயம் என குறிப்பிட்டுள்ளார். யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் 10 நாள் முடக்கத்தை அறிவித்திருக்கின்றது. அடுத்த 10 நாட்களுக்குள் நார்மல் சிச்சுவேஷன் வந்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதற்கில்லை. 10 நாட்களுக்கு இவர்கள் முடக்கத்தை அறிவித்துவிட்டு 2000 ரூபா கூட கொடுக்க முடியாது என்று கூறுவது அபத்தமான ஒரு விடயம். ஆசிரியர்களதும் அரசு உத்தியோகத்தர்களதும் மாதாந்த சம்பளத்தில் அரைக்கரவாசியை வெட்ட வேண்டும் என்று இவர்கள் பேசுவதும் கூட அபத்தத்திலும் அபத்தமான ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது. கண்டியில் இருக்கக்கூடிய பௌத்த பீடங்கள் நாடு முடக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் மக்களுக்கு ஒரு சொற்ப நேரத்தை கூட அவகாசம் வழங்காமல் திடீரென்று உடனடியாகவே நாடு முடக்கப்படுகின்ற ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. மக்களுக்கு ஒரு 2 நாள் அவகாசத்தை கொடுத்து அவர்கள் தங்களுக்கான பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான கால அவகாசத்தை வழங்கியிருந்தால் நிச்சயமாக இப்படியான விஷயங்களை தவிர்த்திருக்கலாம். மக்களுக்கு மேல் தொடர்ச்சியாக குற்றத்தை சுமத்துகின்ற ஒரு பாணியைத்தான் இந்த அரசாங்கத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பௌத்த துறவிகள் சொல்வதை கேட்கக்கூடிய அரசாங்கம் விஞ்ஞான பூர்வமாக இதுகளை அணுகக்கூடிய சுகாதாரத்துறையினர் சொல்வதை, வைத்தியத்துறையினர் சொல்வதை கேட்காமல் இருப்பது என்பது உண்மையில் ஒரு நகைப்புக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. முடக்கம் பெறுகின்ற பொழுது நாட்டில் பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் ஏற்படும் என்பது அது மறுப்பதற்கில்லை. மக்களினுடைய சாவை நிறுத்துவது முதல் நோக்கமாக இருக்க முடியுமா அல்லது பொருளாதாரத்தை பற்றி இப்பொழுது கைத்து கொண்டிருப்பது முதல் நோக்கமாக இருக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. ஜனாதிபதி ஒரு திட்டவட்டமான முடிவுகள் எடுக்க வேண்டும், அமைச்சரவை திட்டவட்டமான முடிவுகள் எடுக்க வேண்டும். பேச்சாளர்கள் அதை சரியான முறையில் மக்களுக்கு தெளிவுபடுத்தினால் இந்த குழப்பங்கள் எல்லாம் ஏற்படாது என்று கருதுகின்றேன். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பதில் பணிப்பாளரை தொலைபேசியில் மிரட்டிய நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் எஸ். ஸ்ரீபவானந்த ராஜாவை தொலைபேசியில் மிரட்டிய நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஜனாதிபதி செயலக அதிகாரி என தன்னை அறிமுகப்படுத்திய அந்த நபர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் சிற்றுண்டி சாலையை நடாத்துவதற்கான ஒப்பந்தத்தை தாம் முன்மொழிபவருக்கே வழங்க வேண்டும் என்று மிரட்டியுள்ளார். இந்த தொலைபேசி அழைப்பு கடந்த 16ஆம் தேதி திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் மருத்துவமனை பதில் பணிப்பாளருக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மருத்துவர் எஸ். ஸ்ரீபவானந்தராஜா யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தார். அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலைய முதன்மை போலீஸ் பரிசோதகர் பிரசாத் பெர்னாண்டோ தொலைபேசி அழைப்பு எடுத்தவர் நீர்கொழும்பில் வசிப்பவர் என கண்டறிந்தார். அவரை கைது செய்வதற்கான விண்ணப்பத்தை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்த யாழ்ப்பாணம் போலீசார் பிடியாணை உத்தரவை ஒன்றையும் பெற்றனர். சந்தேக நபரின் இடத்துக்கு சென்று யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலைய முதன்மை போலீஸ் பரிசோதகர் பிரசாத் பெர்னாண்டோ தலைமையிலான போலீஸ் குழுவினர் சந்தேக நபரை கைது செய்து யாழ்ப்பாணம் அழைத்து வந்தனர். விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார். தற்போது நாட்டில் நிலவும் COVID-19 பரவல் காரணமாக சந்தேக நபரை நிபந்தனையுடனான பிணையில் விடுவித்து நீதிமன்று வழக்கை ஒத்திவைத்தது. இதேவேளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் சிற்றுண்டி சாலையை நடாத்துவதற்காக கிடைக்கப்பெற்ற 3 விண்ணப்பங்களும் நிர்வாகத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே பதில் பணிப்பாளர் மருத்துவர் எஸ். ஸ்ரீபவானந்த ராஜாவுக்கு தொலைபேசி வழியாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்குடா நாட்டில் 57,000 குடும்பங்கள் 2,000 ரூபாய் நிவாரணம் பெற தகுதி பெற்றுள்ளதாக யாழ் அரசு அதிபர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் 2,000 ரூபாய் நிவாரணம் பெறுவதற்கு 57,000 குடும்பங்கள் தகுதி பெற்றிருப்பதாக யாழ் மாவட்ட அரசு அதிபர் கானா மகேஷன் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் திங்கள் முதல் குறித்த நிவாரண கொடுப்பனவை வழங்கக்கூடிய வாய்ப்புள்ளதாக யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்திலே தற்பொழுது இந்த கொரோனா தொற்று நிலைமையானது சற்று தீவிரமடைந்திருக்கின்ற போக்கை எங்களுடைய புள்ளிவிவரங்கள் காட்டுகின்றன. இன்றைய PCR பரிசோதனை முடிவுகளின்படி சுமார் 148 நபர்களுக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே இது மொத்தமாக 10,166ஆக இந்த எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கின்றது. 200 இறப்புகள் தற்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சுமார் 3,019 குடும்பங்களைச் சேர்ந்த 8,616 நபர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள்.
வேலணை பிரதேசத்திலே ஒரு கிராம பகுதி தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய நிலையிலே நாளாந்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 130க்கு மேலாக சராசரியாக அதிகரித்து காணப்படுகின்றது. வைத்தியசாலைகளிலும் சிகிச்சை மையங்களிலும் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றதாக எங்களுடைய சுகாதார பகுதியினர் சொல்லுகின்றார்கள். பொது முடக்கத்தின் காரணமாக வாழ்வாதாரங்களை இழந்தவர்களுக்காக 2000 ரூபாய் கொடுப்பனவு ஒன்று வழங்குவதற்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. அதற்குரிய அறிவுறுத்தல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி நாங்கள் அவ்வாறானவர்களை பிரதேச செயலாக ரீதியாக அந்த கணிப்பீட்டினை நாங்கள் கொழும்புக்கு அனுப்ப இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அவர்களுக்குரிய கொடுப்பனவு திங்கட்கிழமை தொடக்கம் நாங்கள் அவற்றை வழங்கக்கூடியதாக இருக்கும். 57,000 குடும்பம் அளவிலே 2,000 கொடுப்பனவு தகுதி பெற்றவர்களாக கருதப்படுகின்றார்கள். ஆனால் இந்த எண்ணிக்கை சற்று மாறுபாடு அடையலாம். பொதுமக்கள் தற்பொழுது அவதியுறாது தங்களுடைய கர்மங்களை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் வீட்டை விட்டு வெளியேறாமல் இருப்பது மிகவும் உகந்த ஒரு நிலைமையாக காணப்படுகின்றது. பொதுமக்கள் தங்களுடைய ஓரிரு வாரங்களுக்கு தங்களுடைய தேவைகளை சுருக்கி கொண்டு அவர்கள் கட்டுப்பாடாக இருப்பது தொற்று நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு வழியாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். எரிபொருள் நிலையங்களுக்கு தயவு செய்து பொதுமக்கள் கூட்டமாக செல்ல வேண்டாம். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நாங்கள் கூடுமான வரைக்கும் பொருட்களை நாங்கள் கிடைப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். தடுப்பூசி நடவடிக்கைகளில் நாங்கள் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டு இருக்கின்றோம். குறிப்பாக 3,44,766 30 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே 2,83,358 நபர்களுக்கு இந்த தடுப்பூசி முதலாவது டோஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது டோஸ் 1,04,009 நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 80% மேற்பட்டவர்கள் முதலாவது டோஸை பெற்றுவிட்டார்கள். சுமார் 30% முதலாவது இரண்டாவது டோஸ் பெற்றிருக்கின்றார்கள். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் தற்பொழுது வீடு வீடாக சென்று தடுப்பூசியை வழங்குவதுடன் அவர்களுடைய கிராமத்துக்கு சென்று அந்த தடுப்பூசி வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம். புலமை பரிசில் பெற்றுச் செல்பவர்கள் வெளிநாடு செல்பவர்களுக்கு விசேஷ ஒழுங்குகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவர்கள் அந்த ஒழுங்குகள் ஊடாக விண்ணப்பித்து அந்த தடுப்பூசியை கொழும்பில் சென்று பெற்றுக்கொள்ளலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ற வகையிலே நாங்கள் எடுத்த கணிப்பீட்டின்படி சுமார் 38,000 நபர்கள் யாழ்ப்பாண குடநாட்டிலே இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிலே குறிப்பிட்ட சதவீதமானவர்களே இந்த தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள். ஏனையவர்கள் அந்த தடுப்பூசியை பெறவில்லை. தயக்கமின்றி பொதுமக்கள் முன்வந்து அந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் மிகவும் வலியுறுத்துகின்றேன். ஊரடங்கு அமலில் உள்ள காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிளில் துரத்தி வந்து மூவர் மீது சரமாரியான வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மோட்டார் சைக்கிளில் துரத்தி வந்து மூவர் மீது சரமாரியான வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்ட சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் கடற்கரை வீதியில் திருச்சிலுவை சுகநிலை நிலையத்துக்கு அண்மையாக இன்று மாலை 4 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளானவர்களையும் தாக்குதல் நடாத்தியவர்களையும் தமக்கு தெரியாது என்றும் அவர்கள் வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர். ஒரு மோட்டார் சைக்கிளில் மூவர் பயணித்த நிலையில் அவர்களை 2 மோட்டார் சைக்கிள்களில் துரத்தி வந்த 4 இந்த தாக்குதலை நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். தாக்குதலில் படுகாயமடைந்த மூவரும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களால் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மூவரில் ஒருவரின் கால்கள் 2ம் கடுமையாக வெட்டுக்காயங்களுக்கு உள்ளாகியதாக அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் குருநகர் போலீஸ் காவலருக்கு தகவல் அளிக்கப்பட்ட போதும் சுமார் 1 மணி நேரமாக போலீசார் சம்பவ இடத்துக்கு வருகை தரவில்லை என தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு போலீசாரும் முப்படையினரும் வீதி சுற்று காவல் பணிகளில் ஈடுபடும் வேளையில் வன்முறை கும்பல் இந்த தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. நாட்டு மக்கள் தமக்கு கிடைக்கும் கோவிட் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டு மக்கள் தமக்கு விருப்பமான தடுப்பூசிக்காக காத்திருக்காது கிடைக்கப்பெறும் ஏதேனும் ஒரு கோவிட் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று முற்பகல் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அவ்வாறே 60 வயதுக்கு மேற்பட்டோர் முடியுமானவரை விரைவாக தமக்கு அருகிலுள்ள தடுப்பூசி செலுத்தல் நிலையங்களுக்கு சென்று தடுப்பூசி பெற்றுக்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தற்போது கோவிட் தொற்றால் மரணிப்பவர்களில் 70 முதல் 80% எந்தவொரு கோவிட் தடுப்பூசியையும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 2 வாரங்களுக்குள் தொற்று உறுதியானவர்களே தற்போது அடையாளம் காணப்படுகின்றனர்.
எனவே இதனை தற்போது தடுத்தால் இதன் பெறுபவர்கள் எதிர்வரும் 2 வாரங்களில் தெரிய வரும். இந்த செயற்பாடு மிகவும் முக்கியமானதாகும். இதனை தற்போது நிறுத்துவதனால் தொற்று பரவலை வெகுவாக கட்டுப்படுத்த முடியும். எனவே மக்கள் தனிமைப்படுத்தல் விதிகளை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசில குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஆக்சிஜனுடன் இந்தியாவின் சக்தி கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. கோவிட்-19 நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 100 தொன் திரவ ஆக்சிஜனுடன் இந்திய கடற்படைக்கு சொந்தமான சக்தி என்ற கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. குறித்த கப்பல் இன்று பிற்பகல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. அத்துடன் ஆக்சிஜனை எடுத்து வருவதற்காக இந்தியாவுக்கு சென்றுள்ள இலங்கை கடற்படைக்கு சொந்தமான கப்பல் ஒன்று நாளை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஆக்சிஜனை ஏற்றி வருவதற்காக இந்தியா சென்ற கடற்படைக்கு சொந்தமான சக்தி கப்பல் 40 மெட்ரிக் டன் ஆக்சிஜனுடன் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது. அமாதம் சிசிலச தர்ம உபதேச தொடரின் 213வது தர்ம உபதேசம் இன்று இடம்பெற்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் எண்ணக்கருவிற்கமைய அனைத்து பௌர்ணமி தினங்களிலும் நடாத்தப்படும் அமாதம் சிசிலச தர்ம உபதேச தொடரின் 213வது தர்ம உபதேசம் நிகினி பௌர்ணமி தினமான இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. முதலில் வழிபாட்டில் ஈடுபட்ட பிரதமர் அதனைத் தொடர்ந்து தர்ம உபதேசம் நிகழ்த்துவதற்கு வரையிருந்த ஸ்ரீலங்கா ஸ்வேஜின் நிகாயாவின் பிரதி பதிவாளரும் போகுனுவிட ஸ்ரீ வினயாலங்கிராமா வாஸ்ரீ கலாநிதி வணக்கத்துக்குரிய குகுல் பனே சுதர்சி தேரை வரவேற்றார். பௌத்த மதத்தினூடாக கிடைக்கும் மன அமைதியை உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற செய்யும் நோக்கத்தில் சகல பௌர்ணமி தினங்களிலும் அமாதம் சிசிலச தர்ம உபதேச நிகழ்வு நடாத்தப்படுகிறது. பிரதமரின் எண்ணக்கருவிற்கமைய ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமாதம் சிசிலச தர்ம உபதேச தொடர் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதன் முக்கியத்துவத்தை இதன்போது குகுல் பனே சுதர்சி தேரர் சுட்டிக்காட்டினார். தர்ம உபதேசத்தின் போது கருத்து தெரிவித்த சுதர்சி தேரர் பிரதமர் இந்நாட்டுக்காகவும் புத்த சாசனத்திற்காகவும் ஆற்றிய மகத்தான சேவைக்கு மத்தியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டு மக்களை அச்சத்துக்குட்படுத்தி நாட்டை ஆட்டிப்படைத்த யுத்த அச்சத்தை இல்லாதொழித்து அனைவரும் நல்லிணக்கத்துடனும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தியமை எப்போதும் பாராட்டுக்குரியது. நாட்டு மக்களுக்கு வெளியிலிருந்து வரும் பாதிப்புகளை தடுத்து அனைவரும் சிறந்து வாழும் சூழலை ஏற்படுத்தியது போன்றே நாம் ஒவ்வொருவருக்கும் உள்ளிருந்து எழும் அழுக்கு எண்ணங்களிலிருந்து விடுபட உண்மையான தர்ம போதனையை கேட்க செய்து இலங்கையில் மட்டுமல்லாது வெளிநாடுகளில் வாழும் பௌத்தர்கள் அனைவரும் தர்மத்தினூடாக தமது மனதை ஆற்றிக்கொள்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தர்ம உபதேச தொடரை மிகவும் பாராட்டுகின்றோம் எனவும் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து நிகினி பௌர்ணமி தினத்தின் முக்கியத்துவத்தையும் இவ்வாறானதொரு சூழலில் எவ்வாறு தம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பது தொடர்பிலும் தேரர் விளக்கினார். சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய இடம்பெற்ற அமாதம் சிசிலச தர்ம உபதேச நிகழ்வில் பிரதமரின் பாரியார் ஸ்ராந்தி ராஜபக்ஷ உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண நகரில் ஊரடங்கு நேரத்தில் பிரதான வீதிகளில் போக்குவரத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கு இன்று துரித ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. நாடு பூராகவும் தற்போது உள்ள கொரோனா நிலைமையினை கட்டுப்படுத்தும் முகமாக பயணத்தடை அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் யாழ் நகரில் பயணத்தடை வேளையில் போக்குவரத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் வழி மறிக்கப்பட்டு யாழ்ப்பாண மாநகரசபை சுகாதார பிரிவினரால் இன்று ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாண பிரதேச செயலாளர், யாழ்ப்பாண மாநகரசபை சுகாதார பிரிவினர், போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து நகர பகுதியில் பயணிப்போரை வழிமறித்து ஆன்டிஜென் பரிசோதனையை மேற்கொண்டிருந்தனர். அம்பாறை கல்முனை பிரதேசத்தில் ஊரடங்கு நேரத்தில் பிரதான வீதிகளில் போக்குவரத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கான கொரோனா பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. அம்பாறை கல்முனை பிரதேசத்தில் இன்று காலை பிரதான வீதிகளில் போக்குவரத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கான ஆன்டிஜென் பரிசோதனையும் PCR பரிசோதனையும் முன்னெடுக்கப்பட்டன. கல்முனை பிரதேசங்களான மருதமுனை, நீலாவணை, பாண்டிருப்பு போன்ற பிரதேசங்களில் எழுமாறாக நடமாடியவர்கள் மீது கல்முனை தெற்கு பொது சுகாதார வைத்தியர் AHM அஸ்மி தலைமையிலான சுகாதார குழுவினர் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொண்டனர். போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் பொது சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாதவர்களை இடைநிறுத்தி அவர்களுக்கான ஆன்டிஜென் பரிசோதனையும் PCR பரிசோதனையும் செய்யும் நடவடிக்கையில் சுகாதார பிரசோர்கள் ஈடுபட்டனர். இதன்போது 104 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 11 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பிரசோர்கள் தெரிவித்தனர்.
பரிசோதனை நிகழ்வில் கல்முனை இராணுவ பிரிவினரும் கல்முனை போலீசாரும் பொது சுகார பரிசோதனைகளும் ஈடுபட்டனர். கல்முனை தெற்கு பொது சுகார வைத்தியர் AHM அஸ்மி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். உண்மையிலே சில நாட்களாக தன்மை பகுதியில் தொற்று அதிகரிப்பதை தொடர்ந்து இப்போது அரசாங்கம் முழு பூரணமான முடக்க நிலையை கொண்டு வந்திருக்கிறது. அதை மீறி சில நபர்கள் அத்தியாவசியமாக தேவையற்ற வகையில் வீதியில் வரம்பெறுவதை காண முடிகிறது. அதே வகையில் சில அதிகமான தேவையற்றவர்கள் கூட கூடுதலாக வீதிகளில் நடமாடுகிறார்கள். அந்த வகையிலே இராணுவமும் போலீஸ் என்பன அவர்கள் கடமை செய்திருந்தாலும் கூட அவர்களின் மீறியும் மக்கள் வெளியில் நடமாடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று ஸ்பெஷல் ஆன்டிஜன் கம்யூனிட்டி ஆன்டிஜன் டெஸ்ட் இதை செய்திருக்கின்றோம். உண்மையிலேயே இதன் நோக்கம் கூடுதலாக மக்கள் தேவையற்ற விதத்தில் வெளியில் பிரிவதை கட்டுப்படுத்துவதற்கும் மற்றும் சமூகத்தில் எவ்வாறு தொற்று பரவலடைந்ததை கண்டுபிடிப்பது நோக்கமாகவே செய்யப்படுகிறது. உண்மையிலே மக்கள் மிகவும் விழிப்புடன் நடந்து கொள்ள வேண்டியிருக்கின்ற காலகட்டம் இது. உண்மையில் உங்களுக்கு தெரியும், இப்போது கூடுதலான தொற்றுகள் கல்முனை பிராந்தியத்தில் பரவி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே சுகாதாரத்துறை, ஆயுதப்படையினர், போலீசார் சேர்ந்து மிகவும் முக்கியமான பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மக்களாகிய நீங்களும் கூட ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அந்த வகையிலே தேவையற்ற விதத்தில் அவசியமற்ற விதத்தில் நடமாடுவதை தவிர்க்க வேண்டும். அந்த வகையிலே நடமாட்டத்தை குறைக்கும் பட்சத்தில் மட்டுமே நமது இந்த தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அந்த வகையிலே எங்களோட முப்படையினரும் போலீசாரும் இணைந்து இந்த வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். மக்கள் பூரணமாக இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். எரிபொருள் இருப்பு குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்தவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. எரிபொருள் பற்றாக்குறை குறித்து ஊடகங்களுக்கு அறிக்கை வெளியிட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தேசிய ஊழியர் சங்க செயலாளர் ஆனந்த பாலிதவை கொழும்பு மேலதிக நீதவான் இன்று பிணையில் விடுதலை செய்துள்ளார். எரிபொருள் கையிருப்பு மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சரின் அதிகாரப்பூர்வ வீட்டின் மறுசீரமைப்பு செலவு பற்றி கருத்து வெளியிட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். சேமிப்பில் உள்ள எரிபொருள் 11 நாட்களுக்கு மட்டுமே போதுமானது என ஊடக சந்திப்பில் ஆனந்த பாலித கூறியிருந்தார். நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை இருப்பதாக கூறி மக்களை தவறாக வழிநடாத்திய குற்றச்சாட்டுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி A9 வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி A9 வீதியில் இன்று மாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் கிளிநொச்சி 155ஆம் கட்டை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வரையிருந்த நபரை யாழ்ப்பாணத்துக்கு ஏற்றி வந்து கொண்டிருக்கும் வேளையில் கிளிநொச்சி 155ஆம் கட்டை பகுதியில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. கொழும்பு விமான நிலையத்திலிருந்து அதிவேகத்தில் வந்த ஹைஸ் ரக வாகனம் வீதியால் சென்ற துவிச்சக்கர வண்டியை பாதுகாக்கும் நோக்கில் வேகத்தை குறைப்பதற்காக பிரேக் பிடித்த போது கிளிநொச்சியில் பெய்கின்ற மழை காரணமாக ஹைஸ் வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை மீறி கொழும்பு திசையை நோக்கி திரும்பியதில் இரணைமடு சந்தியிலிருந்து வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் வேனின் சாரதி கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தடுப்பூசி ஏற்றிக் கொண்டவர்களுக்கு கொரோனா பரவும் தன்மை குறைவாக உள்ளதாக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி 2ஐயும் ஏற்றிக் கொண்டவர்களின் உடம்பில் கொரோனா வைரஸ் பரவும் தன்மை 65% குறைவாக காணப்படும் என்று ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜாவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு உயிரியல் சார்ந்த ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சந்திம ஜீவந்திர மேற்கொண்ட ஆய்வின் மூலம் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 88 மாதிரிகளை அடிப்படையாக கொண்டு இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்த அவர், அவற்றில் 84 டெல்டா வகை தொடர்புடைய மரபணு பகுப்பாய்வாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறினார். நாட்டில் 12 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இராஜாங்க அமைச்சர் சன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். நாட்டில் 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்கள், இளைஞர் மற்றும் யுவதிகள் ஆகியோருக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஔடத உற்பத்திகள், வழங்குகைகள் மற்றும் ஒழுங்குறுத்துகை இராஜாங்க அமைச்சர் சன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்தியர்களின் சங்கத்தினர் இது யோசனையை முன்வைத்துள்ளனர் எனவும், தொற்றா நோய் மற்றும் விசேட தேவையுடைய 12 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில்
தடுப்பூசி செலுத்துமாறு அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் ஃபைசர் போன்ற தடுப்பூசியே சிறுவர்களுக்கு பொருத்தமானது என வைத்தியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனவும் ராஜாங்க அமைச்சர் சன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். எனவே இந்த விடயம் குறித்து கலந்துரையாடி எதிர்வரும் நாட்களில் தீர்மானம் ஒன்றை எட்ட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முன்னிலை சுகாதார சேவையாளர்களுக்கு 3வது தடுப்பூசியை செலுத்துமாறு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதோடு இது தொடர்பில் விரைவில் தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். தடுப்பூசி ஏற்றியவர்கள் மாத்திரமே கொழும்பில் வீடுகளுக்கு சென்று அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி ஏற்றிக்கொண்டவர்கள் மாத்திரமே கொழும்பு மாவட்டத்தில் வீடுகளுக்கு சென்று அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க முடியும் என கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரதீப் ஜஷரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த ஊரடங்கு காலப்பகுதியை விட இம்முறை இந்த விடயம் குறித்து தீவிர கண்காணிப்புகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளும் இது தொடர்பான சுற்றி வளைப்புகளை முன்னெடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று நடமாடும் வர்த்தகர்களிடம் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்படுமாயின் அது குறித்து மாவட்ட செயலாளர் அலுவலகம், கிராம உத்தியோகஸ்தர் அல்லது நுகர்வோர் அதிகார சபைக்கு அறிவிக்க முடியும் என்றும் கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரதீப் ஜசரத்ன தெரிவித்துள்ளார். 3வது தடுப்பூசி பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை கருத்தில் கொண்டு மக்களுக்கு 3வது கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய செயலணியின் பிரதானி இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக அனைத்து சுகாதார ஊழியர்களுக்கும் 3வது தடுப்பூசி பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் பெண் ஊழியர் ஒருவர் கொரோனா தொற்றினால் உயிர் இழந்துள்ளார். கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மரணம் அடைந்துள்ளதாக வைத்தியசாலை வைத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு கிரான்குளம் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயான சுமைதன் கோவிதா என்பவரே உயிர் இழந்துள்ளார். இவர் மட்டக்களப்பு போதனா வைத்திய சுகாதார ஊழியராக கடமையாற்றியுள்ளார் எனவும் வைத்திய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்த முதலாவது சம்பவமாக இது பதிவாகியுள்ளது. காலி மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தென் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் சந்திம ஸ்ரீதுங்க தெரிவித்துள்ளார். ஆன்டிஜென் பரிசோதனையிலே அவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட பணிப்பாளருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதால் அவரது கடமையை மாவட்ட பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முன்னெடுக்க உள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். பேருவளை பொது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தில் பணியாற்றும் குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகள் 10 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு தொற்றுக்குள்ளான அதிகாரிகள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். குறித்த அதிகாரிகளுக்கு பதிலாக ஏனைய அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பிரசோர்கள் தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் கல்முனை பிராந்தியத்தில் மேலும் 104 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார பணிப்பாளர் ஜி சுகுணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 2 மரணங்கள் சம்பவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நேற்று கல்முனை தலைமை போலீஸ் நிலையத்தில் போலீசாருக்கு தெற்கு பொது சுகாதார வைத்தியர் AHM அஸ்மி தலைமையிலான சுகாதார குழுவினர் ஆன்டிஜென் பரிசோதனையும் PCR பரிசோதனையும் மேற்கொண்டனர். அங்கு முறைப்பாடு செய்ய வந்த பொதுமக்களுக்கும் பொது சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கும் ஆன்டிஜென் பரிசோதனையும் PCR பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டதில் 3 தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார விதிமுறைகளை இறுக்கமாக பின்பற்றுமாறும் சுகாதார பிரிவினர் அறிவுறுத்தியுள்ளனர். அம்பாறை மாவட்டம் ஆலேடி வேம்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளும் நடவடிக்கை ஆலேடி வேம்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினால் இன்று ஆரம்பிக்கப்பட்டது.
வெறுமுன் காப்போம் என்னும் அடிப்படையில் குறித்த வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா நோயிலிருந்து பாதுகாக்கும் நோக்கத்துடன் இப்பரிசோதனை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆலியடிவேம்பு பிரதேச சுகார வைத்திய அதிகாரி திருமதி எஸ். அகிலன் தலைமையிலான வைத்திய குழுவினர் இந்த நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளனர். இப்பரிசோதனை நடவடிக்கை நாளையும் தொடரும் நிலையில் இன்று மேற்கொள்ளப்பட்ட 50 பேருக்கான சோதனை நடவடிக்கையில் 3 தொற்றாளராக இனம் காணப்பட்டுள்ளனர். ஆலியடிவேம்பு பிரதேச சுகார வைத்திய அதிகாரி திருமதி எஸ். அகிலன் பொதுமக்கள் மத்தியில் கருத்து வெளியிட்டிருந்தார். தற்போது எமது பிரதேசத்தில் கொடிய கொரோனா நோயின் தாக்கம் மிகவும் வேகமாக அதிகரித்து கொண்டு செல்கின்றது. இதன் காரணமாக எமது பிரதேசத்தில் கொரோனா மரணங்களும் வெகுவாக அதிகரித்துள்ளன. குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களையும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களையும் அதிகமாக தாக்குவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. எனவே இவர்களை பாதுகாக்கும் பொருட்டு எதிர்காலங்களில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி வழங்குவதனை உறுதிப்படுத்துவதுடன் இவர்களின் நோய் தொற்றை இனம் காண்பதற்கு ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இது இவர்களை கொடிய கொரோனா நோயிலிருந்து பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படவிருக்கும் உயரிய முன்னெடுப்பாகும். எனவே 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தங்களை கொரோனா தொற்றினை இனம் காண்பதற்கான ஆன்டிஜென் பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்வதுடன் தடுப்பு மருந்து பெற்றுக்கொண்டமையையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். எனவே தங்கள் வீட்டில் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை அழைத்து வந்து ஆன்டிஜென் பரிசோதனைக்கு உட்படுத்தி கொரோனா தொற்றுக்கு உள்ளாகவில்லை என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்வதுடன் அவ்வாறு தொற்றுக்குள்ளாகி இருந்தால் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கப்பட்டு இலகுவாக நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ள வைத்திய சிகிச்சை வழங்கப்படும் எனவும் இதன் மூலம் உங்களையும் இத்தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். போலீசாரால் ஊரடங்கு அனுமதி பத்திரம் விநியோகிக்கப்பட மாட்டாது என போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் போலீசார் ஊடாக ஊரடங்கு அனுமதி பத்திரம் விநியோகிக்கப்பட மாட்டாது என போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். சுகார சேவைகள் பணிப்பாளர் நாயத்தால் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டல்களுக்கு அமைய அத்தியாவசிய சேவைகளுக்கு செல்பவர்கள் தங்களது அலுவலக அடையாள அட்டை அல்லது நிறுவன பிரதானிகளால் வழங்கப்படும் கடிதங்களை சோதனை நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற போலீசாரிடம் காண்பிக்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு காரணமாக கிழக்கு மாகாணம் இன்று 2வது நாளாகவும் முடங்கியுள்ளது. கொரோனா தொற்று தீவிரம் பெற்றுள்ளதன் காரணமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டம் 2வது நாளாகவும் முடங்கியுள்ளது. நேற்று முன்தினம் இரவு தொடக்கம் முன்னெடுக்கப்பட்டு வரும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளதுடன் பொது போக்குவரத்துக்கள் எதுவும் நடைபெறவில்லை. இதேவேளை அத்தியாவசிய சேவைகள் வழமை போன்று நடைபெறுவதுடன் அவசிய தேவை கருதியவர்கள் வெளியில் செல்பவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இராணுவத்தினர் விசேட அதிரடிப்படையினர் விசேட பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதுடன் போலீசார் வீதி சோதனைகளை ஏற்படுத்தி சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தனிமைப்படுத்தல் சட்டத்தினை மீறி செயற்படுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மட்டக்களப்பு போலீசார் அறிவுறுத்தல் விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி நகரம் 4வது நாளாக முடங்கியது. களுவாஞ்சிக்குடி பிரதேசம் கடந்த 4 நாட்களாக மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடிய நிலையில் காணப்படுகின்றது. களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் அரசாங்கம் பொது முடக்கத்தினை அறிவிக்கும் முன்பாக களுவாஞ்சிக்குடி பட்டிருப்பு வர்த்தக நலம்புரி சங்கத்தினரால் கடந்த 19ஆம் தேதி தொடக்கம் அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டு சுய முடக்கத்தினை அறிவித்திருந்தனர். இதற்கமைய இங்குள்ள வர்த்தகர்கள் அனைவரும் பூரண ஒத்துழைப்பினை வழங்கியிருந்தனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக களுவாஞ்சிக்குடி பிரதேசம் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுவதுடன் அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளது. பிரதான வீதியில் இராணுவத்தினரும் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் கல்முனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டிருப்பு, மருதமுனை ஆகிய கிராமங்களும் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. பாண்டிருப்பு, மருதமுனை ஆகிய கிராமங்களின் பிரதான வீதிகள் மற்றும் உள்வீதிகளில் இராணுவத்தினரும் போலீசாரும் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதுடன் பயணக்கட்டுப்பாடை மீறி செயற்படும் நபர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு வருகின்றனர். வீதிகளில் அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளையும் மருந்தகங்களையும் தவிர அனாவசிய பயணங்களை மேற்கொள்ளும் எவரையும் காண முடியவில்லை. அரசாங்கத்தின் ஊரடங்கு சட்டத்துக்கு இப்பிரதேசங்களில் உள்ள மக்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்வோர் பெறுபேறு கிடைக்கும் வரை வீடுகளில் தங்கியிருக்க வேண்டும் என சுகாதாரத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். காய்ச்சல் மற்றும் ஏனைய நோய் காரணங்களினால் பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்வோர் இறுதி பெறுபேறு கிடைக்கும் வரை வீடுகளில் தங்கியிருக்க வேண்டும் என சுகாதாரத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். தற்சமயம் அதிக எண்ணிக்கையிலானோர் பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்கிறார்கள். இவ்வாறு நோய் தொற்றுக்குள்ளாகி இறுதி அறிக்கை கிடைக்க முன்னர் தொழிலுக்கு செல்பவர்களினால் பாரிய பாதிப்பு ஏற்படலாம் என சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை நாட்டின் பல இடங்களிலும் எழுமாறான முறையில் பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சந்தையில் நாளை முதல் தட்டுப்பாடின்றி சமையல் எரிவாயுவை பெற்றுக் கொடுக்க முடியும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் இனிவரும் காலங்களில் எந்தவொரு சமையல் எரிவாயுவையும் சந்தையில் தட்டுப்பாடின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். லிட்ரோ மற்றும் லாஃப் நிறுவனங்களுக்கு நேற்றைய தினம் இராஜாங்க அமைச்சர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போது லிட்ரா கேஸ் நிறுவனம் தமது முந்தைய விலையில் எரிவாயு கொள்கலன்களை விநியோகித்து வருகின்றது. அதேவேளை லாப்ஸ் நிறுவனம் கடந்த 20ஆம் தேதி முதல் புதிய விலையில் சந்தைக்கு சமையல் எரிவாயுவை விநியோகிக்க ஆரம்பித்துள்ளது. இந்நிலையில் நாளை முதல் தட்டுப்பாடு இன்றி சந்தையில் எரிவாயுவை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.